இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்குறதுல சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாம வந்திருக்கு. அதனால பேசாம வந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதுல ஒரு பையன் இன்னொரு பையனை அருவாளால தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் கண்டிஷன் நார்மலா இருக்காரு. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. மேலும் அந்த தாக்கின பையனையும் நாங்கள் ஜுவைனலால போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் ஒப்படைப்போம். வேற ஏதாவது டவுட்? ஆசிரியர் யாரும் காயப்பட்டாங்க. அதில் தடுக்க ஒரு ஆசிரியர் சோசியல் வெல்ஃபேர் ஒரு சோசியல் சயின்ஸ் எடுக்க டீச்சர் ஒருத்தவங்க தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கு கையில் சின்னதாக ஒரு சில காயம் ஏற்பட்டிருக்கு. அவரோட ஸ்கூல் பேக்ல மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. தனியார் பள்ளிகள் நிறைய செக்கிங் அதிகமா இருக்கும். முடிவெட்டலாம் கூட வெளியே விட்டுருக்காங்க. ப்ராப்பரா செக் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. அவங்க செக் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. ரேண்டம் செக் பண்ணியிருப்பாங்க. பண்ணும்போது ஒரு சிலது இந்த மாதிரி தெரியும். இவங்க இந்த ஸ்கூல் பேக்குள்ள அந்த புக்குள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சார், இப்போ சாப்டர் ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஒரு பையன் அருவாளை கொண்டு வந்தான். அதுக்கு பிறகு எல்லா ஸ்கூல்லையும் இது தொடர்பாக ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த புத்தக பைய தங்களோட ஆய்வு செய்ய சொன்னாங்க. அது மாதிரி இவங்க பண்ணிருக்காங்களா? அதுக்கான எதுவும் சொல்லியிருக்காங்களா சார்? அதாவது எல்லா பிரைவேட் பள்ளியிலும் சரி, கவர்மெண்ட் பள்ளியிலும் சரி, திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளியிலும் செக்கிங் நடந்துட்டு இருக்கு. அங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் நாங்க போகும்போது ரேண்டம் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கு. இது என்னன்னு சொல்லி இது 2 மாசம் முன்னாடி ஏதாவது ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ஸ்க்கோ இல்ல பிரின்சிபாலுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கா சார்? அது விசாரிச்சுட்டு இருக்கோம். அது சம்பந்தமா இன்னும் விசாரிச்சு சரண்டர் ஆயிருக்காங்க. இனிமேல் விசாரிச்சுட்டு பையனே டைரக்டா வந்ததான் ஸ்டேஷனுக்கு? இல்ல ஸ்டேஷனுங்க. அவங்க ஜுவனைல் பையனால நாங்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில ஒப்படைச்சிருக்கோம். இல்ல அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்குங்க. அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ வரைக்கும் இந்த பென்சில் தாங்க பிரச்சனை. பென்சில் கொடுக்கல வாங்கல. சின்ன 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். பென்சில் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு கொடுக்காம பிரச்சனை ஆயிருக்கு. அது ஒரு மாசமே இவங்களுக்குள்ள பேசாம வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி சின்ன பசங்க சண்டை தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு. 2-3 இடத்துல காயப்பட்டிருக்கு. எல்லாம் சின்ன வெட்டு காயங்கள் தான். இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லபடியா இருக்கான் பையன். நல்லா பேசிட்டு இல்ல சார், அந்த பையனை பிடிச்சிருக்கீங்களா? அந்த அருவாள் கொண்டு வந்த அவன் ஏதாவது விசாரணை எதுவும் இருக்கா சார்? அவன் விசாரிச்சிருக்கீங்களா? வேற ஏதாவது அவர் வேற தகவல் சொல்றாரு? முதல் கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்குங்க. பென்சிலுக்காக ஒரு அருவாளை கொண்டு வந்து வெட்டுறதுங்கிறது இல்ல. பாதிக்கப்பட்ட பையனையும் விசாரிச்சிருக்காங்க. அந்த அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட பையனையும் விசாரிச்சிருக்காங்க. முதல் கட்ட விசாரணை இதான் தெரிய வருது. வேற எந்த ஆமா, கிளாஸ் ரூம்ல படிச்சுட்டு இருக்கும்போது டீச்சர்ஸ் அப்ப சம்பவத்தில் இருந்தாங்களா? டீச்சர் தடுக்க கூட வந்திருக்காங்க. டீச்சர் தடுக்க ட்ரை பண்ண டீச்சருக்கும் கொஞ்சம் காயம் கூட இருந்தாங்களா? பக்கத்துல ரூம்ல இருந்தாங்களா? கூட இல்ல. மத்தவங்க யாருக்கும் பாதிப்பு இல்லங்க. இங்க ஜெயராஜா நம்பர் 2 பேருமே டீச்சரும் அங்கதான் இருக்காங்க. ஒன்னும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்ல. சின்ன காயங்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் மத்தியில ஒரு பீதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்களை டெய்லியும் ஸ்கூல் போகும்போது செக் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிக்க சொல்லுங்க. ஸ்கூல்ல ஏதாவது சின்ன சண்டை நடந்தா கூட உங்க பேரண்ட்ஸ் கேளுங்க என்ன பிரச்சனை. முதல் கட்ட விசாரணை பண்ணிட்டு இருங்க. எங்க இருந்து எடுத்துட்டாங்க இனிமேல் விசாரிச்சு சொல்லுங்க. சரி, முதல் கட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரிச்சுட்டாங்க சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெல்லை பாளையங்கோட்டையில் தனியார் பள்ளியில் மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தில் என்ன நடந்தது என்று காவல்துறை செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்து பேசினர். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.